நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் பல பல பொங்கல் தொகுப்புகளை வழங்கி வருகிறது. அதன்படி இந்த வருடம் அதேபோல் சிறப்பான தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகுப்புகள் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகை சென்ற ஆண்டு சரியாக குடும்ப அட்டைக்கு போய் சேரவில்லை என புகார்கள் வந்தனர். அதனால் இந்த வருடம் உரிமை தொகை வழங்கப்படும் வங்கி கணக்கில் செலுத்தப்படலாம் என சிலர் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, ஒரு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி என வழங்கப்படும். மேலும் இதற்கு முன்பு 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பாக வழங்கப்பட்டது. அதில் அதிகமாக வெளி மாநிலத்தில் வாங்கப்பட்ட பொருட்கள் எனவும், அது மட்டுமன்றி பொருட்கள் தரம் குறைவாக இருந்தது. இதனால் மக்கள் கடும் கோபம் அடைந்தனர். மேலும் இந்த வருடம் நம்ம தமிழக விவசாயிகளிடம் இருந்து பொருட்கள் வாங்கி பொங்கல் தொகுப்பு வழங்கலாம் என ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதனால் இந்த ஆண்டு அரிசி ரேஷன் கார்டு மற்றும் சர்க்கரை ரேஷன் கார்டு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பட்டின அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.